இனி நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்ல இளைஞர் அணி நிர்வாகிகள் அதிக அளவு தேர்தலில் போட்டியிடுவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இங்க திமுகவுல சிட்டிங் எம்பிக்களாக இருக்கக்கூடிய எத்தனை பேருடைய எம்பி பதவி இனி எதிர்காலத்தில் பறிபோக போகிறது, எம்பி பதவி பறிபோக போகிறது அப்படின்னா அவங்க குடும்பத்துல வாரிசுகளுக்கு கொடுக்கலன்னா இவங்க உடனே திமுக விட்டு வெளியேறுவதற்கான ஒரு சூழல் தான் உருவாகும். அப்ப திமுக விட்டு வெளியேறாங்கன்னா எங்க செல்ல முடியும்? மாற்று கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு தான் செல்ல முடியும். அதாவது அப்பா பாத்தீங்கன்னா இங்க எம்எல்ஏ இருந்துட்டு இருக்காங்க, அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பையனுக்கு எம்பி சீட் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா வாரிசு அரசியலை தான் திமுக முன்னிலைப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதே போல வாரிசுகள், அதிகமான வாரிசுகளுக்கு அங்க சீட் கிடைக்கும். அப்போ உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர், முதல்வர் அப்படிங்கிற நிலை கூடிய விரைவில் கொண்டு வருவதற்கான வேலைகள் தான் திமுக குடும்ப உறுப்பினர்கள் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் எடுக்கக்கூடிய முடிவு தான் அங்க செயல்படுமே தவிர உதயநிதி ஸ்டாலின் சொல்றது கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய ஒரு டீமை ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் இவங்க செயல்பட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணேன். அதாவது பாத்தீங்கன்னா தயாநிதி மாறன் அதிருப்தியில் இருப்பதற்கு இன்னொரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50 வயது அப்படிங்கிற நிலையில இருந்தாலும் இளைஞர் அணிக்கு அவர் தான் தலைவராக இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த இளைஞர்களுடைய வாக்கள் பல்வேறு திசையில பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நாம் தமிழர் சீமான், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அப்படின்னு பிரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்ப விஜயும் வரும்போது இதுக்கு எந்த கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னா திமுகவுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் மதிப்புக்குரிய நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று திமுகவினுடைய முகவர் கூட்டம் நடைபெற்றது. அதில் தயாநிதி மாறன் அவர்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் எம்பியா இருக்கேன், நாளைக்கு வேட்பாளர் திரும்ப மத்திய சென்னையோட எம்பி ஆவேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துல பதிலடி கொடுக்கும் விதமாக உங்களுக்கு சீட்டு வேணும்ன்றது தலைவர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்களுக்கே தெரியும் தயாநிதி மாறன் அவர்கள் ஸ்டாலினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்னு. அவர் ஏன் அது மேடையிலேயே சொல்லணும்? ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த பதிலை சொன்னாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் பேசியும் நமக்கு சீட் கிடைக்காது அப்படிங்கிறது தயாநிதி மாறனுக்கு உறுதியாக தெரியும். இதனால தான் தயாநிதி மாறனை பொறுத்த வரைக்கும் அவருடைய தொகுதியில் நடந்த கூட்டத்திலேயே இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீட் கொடுத்தால் மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுவேன் அப்படிங்கிற கருத்துக்களை அழுத்த திருத்தமாக தெரிவிக்கிறாங்க. அப்படின்னாலே அப்போ மீண்டும் தயாநிதி மாறனுக்கு சீட் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம். இந்த அடிப்படையில் தான் என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தயாநிதி மாறன் மத்திய சென்னைக்கு தொகுதி மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிற கேள்விகள் வரும்போது தொகுதிக்கு பெரிய அளவில் எதுவுமே செய்யலை. தொகுதி பக்கம், அதாவது அடிக்கடி தொகுதி பக்கம் வந்திருக்காரா, மக்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்திருக்காரா, இந்த ஃப்ளட் வந்தப்போ இந்த தொகுதிக்கு என்ன செய்தார் அப்படிங்கும் போது பெரிய அளவில் எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளையுமே செய்யலை. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் என்ன தெரிவிப்பாங்க, மத்தியில் பிஜேபி ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க, அதனால எங்களுடைய எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் தொகுதிக்கு எதுவுமே செய்ய முடியலை, மத்திய அரசு தொகுதி எம்பிக்கள் செய்வதற்கான எந்த ஒரு இதையுமே செய்து கொடுக்கல அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைப்பாங்க. ஆனாலும் மத்திய சென்னைக்கு ஒரு தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அவருடைய நிதி செலவு செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னா அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த அடிப்படையில் தான் மக்கள் சேவையில் அதிருப்தி மிகப்பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் சேலத்தில் ஒரு மாநாட்டை நடத்தினாரு. மாநாடு நடத்தி முடிந்த பிறகு இந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு எல்லாம் சென்னையில் வச்சு ஒரு ட்ரீட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த மாநாட்டை சிறப்பாக ஒரு வெற்றி மாநாடாக இது அமைஞ்சிருக்கு இளைஞர் அணிக்கு அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் அந்த நிர்வாகிகளிடத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது ஒரு கருத்துக்களை அழுத்த திருத்தமாக தெரிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இனி நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் இளைஞர் அணி நிர்வாகிகள் அதிக அளவு தேர்தலில் போட்டியிடுவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அந்த கருத்துக்களை அங்கே முன்வைக்கிறாங்க அப்படின்னா இங்கே திமுகவில் சிட்டிங் எம்பிக்களாக இருக்கக்கூடிய எத்தனை பேருடைய எம்பி பதவி இனி எதிர்காலத்தில் பறிபோக போகிறது, எம்பி பதவி பறிபோக போகிறது அப்படின்னா இந்த தேர்தலில் இனி சீட்டு கிடைக்காமல் போகிறது அப்படிங்கிற கேள்விகள் தான் எழுந்துட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுகவில் வயது கடந்தவர்கள் அவர்களுக்கு சீட் கொடுக்காம இளைய தலைமுறையினரை உள்ள கொண்டு வரணும். இளைய தலைமுறையினர் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க கிடையாது, ஏற்கனவே இவங்க காலங்காலமாக எம்பியா இருந்திருக்காங்க, அவர்களுடைய வாரிசுகளை கொண்டு வரணும். வாரிசுகளை கொண்டு வந்தால் தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டை உருவாக்க முடியும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர் காலத்திலிருந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. 60 வயதை கடந்தவர்கள் பல பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த 60 வயதை கடந்தவர்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் முழுமையாக கட்சி ஆட்சி அப்படிங்கிற நிலை வரும்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்களா அப்படின்னா நடக்க மாட்டாங்க. கேள்வி இருக்கு சார். இப்போ இதுலயே ஜூனியர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டா வாரிசுகளுடைய ஜூனியர்ஸ் வருவாங்களா இல்ல உதயநிதியினுடைய டீம் ஆதிக்கம் செலுத்துமான்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அதுதான் நான் ஏற்கனவே தெரிவிச்சேன், வாரிசுகள் தான் வருவாங்க.
ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் வாரிசுகள் தவிர்த்து வெளியாட்களுக்கு சீட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த தலைவர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர் காலத்துல இருந்து, ஏன் அண்ணா காலத்துல இருந்து டிஆர் பாலு எல்லாம் அண்ணா காலத்துல இருந்தே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெகத் லட்சுமணன் இருக்காரு, தஞ்சாவூர் எம்பி பழனி மாணிக்கம் போன்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சீனியர்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் சைலண்டா இருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து சீட்டை பிடுங்கிட்டாங்க, ஓகே. அவங்க குடும்பத்துல வாரிசுகளுக்கு கொடுக்கலன்னா இவங்க உடனே திமுக விட்டு வெளியேறுவதற்கான ஒரு சூழல் தான் உருவாகும். அப்ப திமுக விட்டு வெளியேறாங்கன்னா எங்க செல்ல முடியும்? மாற்று கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு தான் செல்ல முடியும். அப்படி இருக்கும்போது அப்போ இங்க இருக்கக்கூடிய சீனியர்களையும் எம்பி பதவியிலிருந்து எம்பி சீட் கொடுக்காம தடுத்து நிறுத்தணும். அதே நேரத்தில் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அவர்கள் வந்து வேறு கட்சிக்கு, பாஜக போன்ற கட்சிக்கு செல்ல விடாம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அவருடைய வாரிசுகளுக்கு தான் கொடுக்கணும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சு? எத்தனை வாரிசுகள் களத்தில் இறங்கினாங்க? அதாவது அப்பா பாத்தீங்கன்னா இங்கே எம்எல்ஏ இருந்துட்டு இருக்காங்க, அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பையனுக்கு எம்பி சீட் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா வாரிசு அரசியலை தான் திமுக முன்னிலைப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதே போல வாரிசுகள், அதிகமான வாரிசுகளுக்கு அங்க சீட் கிடைக்கும். இந்த வாரிசுகளை பொறுத்த வரைக்கும் ஏஜ் அடிப்படையில் தான் பாக்குறாங்க. ஏன்னா கலைஞர் காலத்துல இருந்து இருக்கிறதுனால உதயநிதி ஸ்டாலினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு செயல்பட மாட்டாங்க. அப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு தேவையான, உதயநிதி ஸ்டாலின் சொல்லக்கூடிய சொல்லை கேட்கக்கூடிய, உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதற்கு ஏற்றாற் போல நூலுக்கு கட்டுப்பட்ட பட்டம் போல செயல்படக்கூடியவர்கள் உதயநிதி ஸ்டாலினோட இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ வந்து இளைஞர் அணி நிர்வாகிகளை அதிக அளவில் கொண்டு வரதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தயாநிதி மாறன் சீட்டு கொடுனாலும் அவர் வேற கட்சிக்கு போக மாட்டாருன்றதால இந்த முடிவை வந்து அவர் தைரியமா சொல்லியிருக்காரா சார்? சூசகமா சொல்லியிருக்காரா? கண்டிப்பா. ஏன்னா தயாநிதி மாறனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து இங்க சீட் கொடுக்கலன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அங்க கட்சியில வந்து பெரிய செல்வாக்கு, அல்லது அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தொகுதியில வந்து மக்கள் செல்வாக்கு அப்படிங்கலாம் பெரிய அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவருடைய தந்தையுடைய நேமை வச்சு தான் தயாநிதி மாறன் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர், அதாவது மு.க. ஸ்டாலின், முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய உறவினர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவருக்கு தொடர்ச்சியாக சீட் கொடுக்கப்படுது. இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் அவருக்கு சீட் கொடுக்கப்படுகிறதே தவிர இவர் அதை தாண்டி மக்கள் சேவையில மிகப்பெரிய அளவில் செயல்பட்டாரு, மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பணிகளை செய்தாரு, தொகுதிக்கெல்லாம் வந்து அடிக்கடி விசிட் பண்ணாரு, இதெல்லாம் கிடையாது. இந்த ரெண்டு காரணங்களுக்காக கொடுக்கப்பட்டது. இதை தாண்டி தயாநிதி மாறனுக்கு எம்பி சீட் கொடுக்கலன்னா அவரால் எதுவுமே செயல்பட முடியாது. அவர் வந்து தன்னுடைய பிசினஸை கவனிக்கிறதுக்கு செல்வதற்கான ஒரு நிலை தான் உருவாகும். இப்போ கடந்த முறை 2019 ஸ்டாலின் அவர்கள் தான் எல்லாருக்கும் பார்த்து சீட்லாம் கொடுத்தாரு. அப்போ இந்த முறை வந்து உதயநிதியுடைய ஆதிக்கம் வந்து கட்சியில் அதிகமா இருக்கிறதுனால வந்து சீனியர்கள் வந்து ரொம்ப அப்செட்ல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மைங்களா? கண்டிப்பா உண்மைதான். இப்போ பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்ற சமயத்திலிருந்து யார் இப்போ முதல்வராக இருக்காங்க? அதாவது வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமைச்சராக இருந்தாலும் முதல்வருக்கான பணிகள் யார் செய்துகிட்டு இருக்காங்க? கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், யாரை தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்காங்க? அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களிடத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்துல சென்றுட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் தான் இப்ப முடிவை எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ முதல்வர் இல்லாத சமயத்தில் முடிவெடுக்கக்கூடிய நிலையில உதயநிதி ஸ்டாலின் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் தற்போதைய நிலையிலேயே வந்து ஒரு நிழல் முதல்வர் போல தான் செயல்பட்டு இருக்காங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலினை இந்த துணை முதல்வர், முதல்வர் அப்படிங்கிற நிலை வந்து கூடிய விரைவில் கொண்டு வரதுக்கான வேலைகள்ல தான் திமுக குடும்ப உறுப்பினர்கள் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் எடுக்கக்கூடிய முடிவு தான் அங்க செயல்படுமே தவிர இனி அங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்களே தவிர முடிவு அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான ஒரு முடிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பார்வையாக. இப்போ உதயநிதி பவர்ஃபுல்லா இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உதயநிதி போகக்கூடிய எல்லா கூட்டத்திலுமே பாத்தீங்கன்னா இந்த எம்பியை மாத்துங்க, அந்த எம்பியை மாத்துங்கன்னு சொல்லி தொடர்ச்சியான குரல்கள் வந்துகிட்டே இருக்கு. அது எதனால? நீங்க ஏற்கனவே கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா, யார் முடிவு எடுக்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு செல்வாக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்க பாத்தீங்களா, அதற்கு பதிலே இங்க இருக்கிறது. அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் செல்லக்கூடிய மாவட்டங்களுக்கு செல்லும் போது கூட இந்த அளவுக்கு அதிருப்தி கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள், தொண்டர்கள் அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் இடத்துல தெரிவிச்சோம்னா மாற்றம் கண்டிப்பாக அங்கு நடைபெறும். உதயநிதி ஸ்டாலின் என்ன தெரிவிக்கிறாரோ அங்கு முடிவாக வரும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த அடிப்படையில் தான் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் குறித்த அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க. தர்மபுரிக்கு செல்லும் போது செந்தில்குமார் குறித்த அதிருப்தி அங்க தெரிவிக்கப்பட்டது. நீலகிரிக்கு செல்லும் போது ஆர் ராசாவுக்கு தான் மீண்டும் சீட் கொடுக்கணும், கட்சியில வேற யாருக்குமே சீட் கொடுக்க கூடாது அப்படிங்கிற கோஷங்கள் மிகப்பெரிய அளவில் அங்க எதிரொலிச்சது. ஏன் ஆர் ராசாவுக்கு தான் மீண்டும் சீட் கொடுக்கணும் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா சீனியர் எம்பிக்கள், தொடர்ந்து எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்கள், அதே நேரத்தில் வந்து மக்கள் மத்தியில் அதிருப்தியை சம்பாதித்தவர்கள், அது மட்டுமல்லாம ஐஎன்டிஏ அலையன்ஸை உடைக்கக்கூடிய வேலையில், அதாவது இங்க இவங்க தெரிவித்த கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஐஎன்டிஏ அலையன்ஸ் உடைவதற்கான ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. இது போன்ற நிலையில் இருந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சீட் கொடுக்காமல் விலக்கி வைத்துவிட்டு அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு சீட் கொடுத்து புது ரத்தத்தை, அதாவது ஏற்கனவே ஒரே குட்டையில உரிய மட்டைகளாக இருந்தாலும் அதே நேரத்தில் ஒரு புதிய ரத்தத்தை பாய்ச்சுவோம். அந்த ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ரத்தம் கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய ஒரு டீமை ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற நிலையில தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணேன். அதாவது
அதாவது பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறன் வந்து அதிருப்தியில் இருப்பதற்கு இன்னொரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலத்தை சார்ந்த மக்கள் எல்லாமே வந்து இங்க கழிவறைகள் சுத்தம் செய்யக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவித்து அது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருந்தது. இதற்கு வந்து பீகார்ல தேஜஸ்வி வந்து கடுமையான எதிர்ப்புகளை பதிவு பண்ணாங்க. அவர் மட்டுமன்றி ஐஎன்டிஏ அலையன்ஸ்ல இருந்த நிதிஷ்குமார், தற்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் போன்றவர்கள் கடுமையான விமர்சனங்களை எதிர்ப்பு குரலாக முன் வச்சாங்க. இந்த அடிப்படையில் தான் ஐஎன்டிஏ அலையன்ஸ் உடைய கூட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது அப்படிங்கிற கருத்துக்களை நிதிஷ்குமார் முன் வச்சாங்க. இந்த நிதிஷ்குமார் இப்போ ஐஎன்டிஏல கிடையாது, இப்போ வந்து பிஜேபியில் பாரதிய ஜனதா கட்சியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா இதற்கு வந்து அப்போ தயாநிதி மாறன் போன்றவுடைய கருத்துக்களும் ஐஎன்டிஏல எதிரொலித்திருக்கிறது. இதன் மூலமாகத்தான் அங்க வந்து பிளவு ஏற்படுவதற்கு ஏற்கனவே சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் பேசினதும் மிகப்பெரிய அளவில் எதிரொலிச்சிச்சு. அப்போ இந்த அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இப்போ மத்திய சென்னை அப்படிங்கிறது அதிக மக்கள், மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழக மக்களை தாண்டி அயல் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிக அளவில் இருக்காங்க. அப்போ தயாநிதி மாறன் அயல் மாநிலத்தில் பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மக்களை வந்து அதிருப்தி படக்கூடிய வகையில் பேசியிருக்கும் போது இந்த மற்ற மாநில மக்களுடைய வாக்குகள் திமுக கிடைக்குமா? கிடைக்காது. கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, மத்திய சென்னையில வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க அந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குறாங்க. அது வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்குது. அதான் ஏன்னா சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மத்திய சென்னை, தென் சென்னை அப்படிங்கிறத தாண்டி சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா 60-70% மேலாக வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்களை சேர்ந்த மக்கள் தான் இருக்காங்க. சென்னையில இருந்த மக்கள் வந்து மிக மிக குறைவு தான். பாதிக்கப்பட்டது வெளி மாவட்ட மக்கள் தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறாங்க. அப்போ இந்த மக்கள் வந்து தயாநிதி மாறன் வந்து என்ன சேவை பண்ணாங்க? முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட தொகை அங்கே கிடைத்ததா? அதை வாங்கி கொடுத்தாரா? அப்படிங்கும்போது மிகப்பெரிய அதிருப்தியத்தான தயாநிதி மாறன் சம்பாதிச்சிருக்காரு. அதற்கான பலனை அவர் அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ தேர்தல் சமயத்துல அதற்கான பலன் கிடைக்கும். ஆனா இப்போ 2019 பார்க்கும்போது பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை திமுக வந்து அறுவடை பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அதாவது 2024 பாஜகவுடைய எதிர்ப்பை வச்சு மட்டுமே ஜெயிக்கலாம்னு சொல்லி இன்னும் திமுக நினைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல்கள் எல்லாமே பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, இதை வைத்து தான் அவங்க தேர்தல் களம் கண்டாங்க, வெற்றியும் பெற்றாங்க. ஆனால் வந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது, பிஜேபி அதாவது மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் வலிமை இழந்துகிட்டே தான் வந்துகிட்டு இருக்கு. நம்ம அதை பரவலாக பார்க்க முடியும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செல்லக்கூடிய இடங்களில் எந்த அளவுக்கு கூட்டம் கூடுகிறது அப்படிங்கிறத வச்சே நாம வந்து தெளிவுபடுத்திக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் நம்ம ஏற்கனவே தெரிவித்தோம் திமுகவில் அடுத்த நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. முதல்வர் இல்லாத நேரத்தில் முதல்வர் போல செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சோம். உதயநிதி ஸ்டாலினை டார்கெட் பண்ணி இந்த பக்கம் விஜய் ஒரு கட்சியை உருவாக்கிட்டு இருக்காரு. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ எம்பி தேர்தலில் போட்டியிடலைனாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் டார்கெட் பண்ணி செயல்பட்டு இருக்காங்க. இப்போ விஜய்க்கு வந்து யாருடைய வாக்குகள் செல்லும்? நியூ ஜெனரேஷன் இளைஞர்களுடைய வாக்குகள் தான் அதிக அளவில் செல்லும். இந்த இளைஞர்கள் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடைக்குமா? ஏன்னா இளைஞர் அணிக்கு அவர் தான் தலைவராக இருந்துட்டு இருக்காரு. 50 வயது அப்படிங்கிற நிலையில இருந்தாலும் இளைஞர் அணிக்கு அவர் தான் தலைவராக இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த இளைஞர்களுடைய வாக்குகள் பல்வேறு திசையில பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நாம் தமிழர் சீமான், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அப்படின்னு பிரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ விஜயும் வரும்போது இந்த வாக்குகளை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கும் பிரியக்கூடிய சூழ்நிலையில இதுக்கு எந்த கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னா திமுகவுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ வாக்குகள் பிரிகிறது. இப்போ பாத்தீங்கன்னா மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத வைத்து இவர்களால் வெற்றி பெற முடியுமா? முடியாது. இங்க வந்து விஜயை இனி எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த பக்கம் அண்ணாமலையை பாஜக எதிர்ப்பு அப்படின்னா நாம் தமிழர் சீமானை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த பக்கம் அதிமுகவை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்போ என்னுடைய பார்வையில் மோடி எதிர்ப்பு என்பது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எந்த விதத்திலையுமே பலன் கொடுக்காது. காரணம் என்ன அப்படின்னா திமுக அமைச்சர்கள் தொடர்ச்சியாக ஊழல் புகாரில் சிக்கிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எந்த அமைச்சர்கள் சிக்க போறார்கள் அப்படிங்கிற லிஸ்ட் தொடர்ச்சியாக வெளியாகிட்டே இருக்கு. இடி எந்த அமைச்சர் வீட்டில் இறங்க போறது, அதாவது தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முந்தைய நிலையில எந்த அமைச்சர் வீட்டில் இறங்க போறது, திமுகவுடைய எந்த பில்லர் சாய போகிறது அப்படிங்கிற கேள்விகள் மக்கள் மத்தியில் பரவலாக இருந்துட்டு இருக்கும்போது எப்படி இவங்க பிஜேபி எதிர்ப்பை கையில் எடுக்க முடியும்? எதிர்ப்பு கையில் எடுத்தாலும் இது பலன் கொடுக்காது. நீங்க வந்து ஒரு நேர்மையா நியாயமா இருந்தீங்க அப்படின்னா சோ நீங்க வந்து அதை வந்து எதிர்ப்பா தெரிவிக்கலாம். இங்கேயே ஊழல் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் சிக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொன்முடி விவகாரம் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் போஞ்சிக்கிட்டு இருக்கு பெரிய அளவில். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி எதிர்ப்பை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பிரதிபலிக்காது அப்படிங்கிறதா என்னுடைய பார்வையாக இருக்கிறது. நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.